என்னடா பாட்டும் சரியில்லை பட்டையும் சரியில்லை, என்னாச்சு? மனசே சரியில்லைடா. ஏன்? ஒரு மாதிரி மன ரீதியாக ஒரு குழப்பத்தில் இருக்கேன். என்னன்னே தெரில. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பாட்டு காலையில் ஏஞ்ச உடனே கேளு, அப்போ தான் நீ வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்ப அப்படின்னு என் மனசை சொல்லிக்கினே இருக்குது. அதனால சரி ஓகே அப்பப்போ வந்து பாட்டு கேட்டு மனசை தேத்தின்னு இருக்கேன். நான் உனக்கு டிக்கெட்லாம் போட சொன்னேன், ட்ரெயின் போடல மச்சான். என்ன இந்த இந்த இடத்துக்கு கூட்டு போறியா? நீங்கள் மலேசியா முருகன் கோயில். கொஞ்சம் மனசு பாரமாக இருக்குது. அங்கே போனேன்னா அவரை பார்த்தேன்னா ஏதாவது கொஞ்சம் பாரத்தை இறக்கி வச்சேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. கூட்டு போறியா? அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வராது. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட்? இங்கே இங்கே திருத்தணி இருக்கு. திருத்தணி, திருச்செந்தூர், பழனி. அவர்கிட்ட ஏதாவது என்னோட குழம்புல கொஞ்சம் கொட்டி தீக்கணும்டா, அப்போ தாண்டா என் மனசு ஆறும். இப்போ நானும் நிறைய பணம் வேண்டியது இருக்குது. நீ என்ன பழம் புரியல? இல்லை, மனசு நிறைய இருக்குது, நமக்கு நிறைய பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ அதெல்லாம் நானும் என் கை காசை போட்டு பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், 6 பட கோயிலும் நான் கூப்பிட்டு போகிறேன். சூப்பர் மாப்பிள்ள. நீ தாண்டா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம்டா. என்ன வேணாலும் பண்ணுறேன்டா. 100 ரூபா பெட்ரோல் மட்டும் போடு. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதான் பெட்ரோல் போடுறேன்ட்டேனே, வேற என்ன, வேற எதுவும் சொல்கிறதுக்குலாம் இல்லை. அங்கே போயிட்டு நான் மற்றதெல்லாம் அவர்கிட்ட தான் கொட்டணும். நிறைய இருக்குது, கொட்டலாம். வந்துட்டோம்டா. என்ன வந்துட்டோம் எனக்கு புரியல. கோவிலுக்கு நீ கேட்ட 6 படை இதான் 6 படை பார்த்துக்க. சரி மஜாவா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? அண்ணது திருத்தணி. ஜூம் போய்க்கோ, நல்லா ஜூம் போய்க்கோ. திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. குத்திட்டு இல்லை வேற என்ன கேட்ட? பழனி அந்த அதான் வேண்டிக்கிறா. சரியா? சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். எனக்கு ஒரு வெறிப்பு. அடுத்த ஊர் என்ன பார்க்க போகிறேன்ட்டு சாமி மேலே போயிட்டு வந்ததுல எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் என்ன ஊர் காட்டுனீங்கன்னா ஆக்சுவலாக உன்னை ஏமாத்தலை. இங்கே பாரு, 6 படை வீடு, அறக்கட்டளை, சென்னை. யோசிச்சு பாரு, நீ அங்கங்கே காசு கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு அதே கடவுள் தான் இங்கே இருக்காரு, அதே 6 படை தான். என்ன பிரச்சனை உனக்கு? கடவுள் இங்கே வந்து கொண்டு ஏற்றுக்க மாட்டாரா? நான் ஒரு அட்வென்ச்சராக மலை மேலாம் ஏறி கஷ்டப்பட்டு அவரை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். தாங்கிறது அட்வென்ச்சர்லாம் பண்ணுறது ஒன்றும் இல்லை. திருப்பரங்குன்றம் பார்க்க முடியல, பழனி பார்க்க முடியல. பழனிக்கு இன்னும் போகல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தெரியுதா? இங்கே ஒரு ஒரு இடத்துல இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர் அங்கங்கே லொக்கேட் ஆகிருக்குல்ல, அந்த டைரெக்ஷனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. புரியுதா உனக்கு? இதுதான் பழனின்னு வச்சுக்கோ. இது பழனி எந்த திசையை நோக்கி இது இருக்கோ அங்கே தான் இதுவுமே லொக்கேட் ஆகிருக்கும். இந்த கோவிலில் இந்த இடத்துல இந்த பழனி கோவில். புரியுதா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பழனிக்கு வந்துட்டோம் பாரு. ஆமாம் வந்துட்டோம். ஸ்டெப்ஸ் ஏறி மலை ஏறி வெயிலில் வேர்வை சித்தி வந்துட்டேன். வா தான் பழனி பார்த்துக்க. எல்லாமே நட சாத்திட்டாங்க. அவ்வளோதான், நான் டைமிங் முடிய போதும். வா, நம்ம வந்த நேரம் அப்படி. என்ன நேரம் அவன் கூட சேர்ந்ததுலேருந்து இப்படி தான் நடக்குது. என்ன பண்ணுறது? கோயிலுக்கு வரப்பே சைட் அடிக்குதான், ஒன்றும் கூட நல்லா அந்த ஆண்டி தப்பு. அது நல்ல புத்தியை கொடு, தயவு செஞ்சு எனக்கு நல்ல புத்தியை கொடுக்குறதுலே கூட வருவாங்க, நல்ல புத்தியை கொடு. ஆனால் உண்மையாகவே கோயிலுக்கு வரதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா மன நிம்மதி. மன நிம்மதி எங்கே கிடைக்குன்னா சைட் அடிச்சா தான் கிடைக்கும். தூக்குதா ஏயில போவான். சைட் அடிக்கிறது ஒன்று கூட நல்லா இல்லை. அதாவது நட சாத்துற டைம் வந்து இப்படி உக்காந்துருந்தா அப்படி தான் ஆகும். நான் கேட்டதே வந்து ஒரு அட்வென்ச்சராக வெளில போயிட்டு கொஞ்சம். அப்போ நீ வந்து பக்தியாக கேட்கல, ஊர் சுற்றுறதுக்கு கேட்டிருக்க. பொறுக்கி பெயர் ஊர் சுற்றுறதுக்கு கான்செப்ட் கிடைக்காம கோவிலில் ஒரு என்ன சொல்கிறது அடித்தளமாக வச்சு ஊர் சுற்ற பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து திருத்தணி நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும், கொஞ்சம் மலை மேலாம் ஏறி. சரி, என்ன திடீர்னு உனக்கு கோவில் மேலே அவ்வளோ ஆர்வம்? இந்த முருகர் கோவில் மேலே அதுவும் எனக்கு முருகர் கோயில்னு இல்லைடா, ரொம்ப வந்து ஒரு இதில்
எதுலையாவது ஒன்றுத்தில் பிடிக்காத விஷயத்தில் நம்மளை புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் தான் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஹோப் தேவைப்படுது. அந்த மாதிரி டைமில் தான் இங்கே வந்து உட்காந்தா கொஞ்சம் அந்த பாரத்தெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்த நாள் வந்து தைரியமாக அந்த புஷ் பண்ணுற வேலையில் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது கொஞ்சம் மாதிரி. அது ஒரு விஷயந்தான் வந்து இங்கே உட்காந்துருக்க அந்த அட்மாஸ்பியரே வந்து உனக்கு வந்து அந்த பாசிட்டிவ் மைண்டை செட் பண்ணி கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். என்ன பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனையை சொல்ல வர மாட்டேங்குது கடவுள்கிட்ட. என்ன தெரியுமா சொல்ல வருது? எல்லாரும் நல்லா இருக்கும் இப்படி வேண்டாம். ஆனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்ட நானே நல்லா இல்லை, புரியுதா? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் கோவில் வந்து என் வாயில் எனக்குன்னு எதுவும் வேண்டதில்லை. வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கும் இது வேண்டிட்டு போயிடுறேன். ஆனால் இதெல்லாம் வேண்டுற நான் அந்த கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நீ நல்லா இருக்க மாட்டேன் வச்சிடல. கடவுள் சொல்கிறாரோ இல்லையோ சாமியார்கள் சொல்கிறாங்க, சாமியார்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ இப்போ உமாயில வந்து நான் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி என் ஃபியூச்சர் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். சேனல் டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அது டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பார்க்கணும், அப்போ தான் இருக்கும். புரியுதா? ஆவாதுடா இருக்கா அப்படி பேசுகிற எதுவும் ஒன்று சொல்லுவாங்க. கண்டென்ட் உனக்கு ஒன்றுமே இப்போ நீ வந்து மஞ்சுமல் பாய்ஸ் பாடம் எடுத்துக்கோ, அதில் வந்து ஒரு பாட்டு வந்து சமைக்கிட்டாச்சு. ஆனால் அந்த பாட்டு நமக்கு புரியாது. இப்போ புரியாத பாட்டு எப்படி ஹிட் ஆகுதோ அதேமாரி இப்போ கோயிலுக்கு வர்றதுனால நமக்கு புரியாத வாழ்க்கை ஒரு நாள் ஹிட் ஆகுது, இந்த சேனலில் ஃபேமஸ் ஆகும். நான் வேண்டினது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு நல்லா கொஞ்சம் ரீச் ஆகணும், அது மட்டும் ஆனால் போதும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை.